நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி. இந்த நாளை கொடுத்ததுக்கா உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நாள்லையும் சுவாமி எங்கள் எல்லாரையும் இங்கே கூட்டி சேர்த்துருக்குறீங்க, அதற்காக உமக்கு நன்றி. இவ்வளோ நேரமாக நாங்கள் உணர்ந்து இந்த பாடல்களை பாடினோம், உண்மை ருசித்தோம், உண்மை ருசி பார்த்தோம் சுவாமி. தகப்பனே, ஒவ்வொரு சாட்சிகள்லையும் நீர் வெளிப்பட்டீர் சுவாமி, அதற்காக உமக்கு நன்றி. எல்லாமே உயிருள்ள சாட்சிகளாக இருந்ததற்காக உமக்கு நன்றிப்பா. தகப்பனே, இப்பொழுதும் சுவாமி நாங்கள் இப்போ கேட்க போகிற இந்த வார்த்தைகள் எங்களை விடுவிக்கட்டும். இந்த வார்த்தையினால் எங்களுக்கு சுகம் உண்டாகட்டும். இந்த வார்த்தைகள்னால எங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகட்டும். இந்த வார்த்தைகள்னால எங்கள் இருதயங்கள் திடப்படட்டும்ப்பா. தகப்பனே, நீர் அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்களோடு இடைப்படுங்க, நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். நீங்கள் எங்களுக்கு உங்களுடைய மன்னாவே எங்களுக்கு இன்றைக்கு தந்து அனுப்ப போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை காக்கிற தேவனாக நீங்கள் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. மட்டும் எங்களை காத்தவர், இனிமேலும் எங்களை காக்க போகிறீங்க. உங்களுடைய கிருபையினால தான் சுவாமி நிலை நிற்கிறோம். இந்நாள் வரைக்கும் உங்களுடைய கிருபை எங்களை தாங்கி ஏந்தி சுமந்ததற்காக உமக்கு நன்றி. நீரே வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைக்கும் வசனத்துக்கு நேராக செவிகளை திருப்புவோம். யோவான் 9:1. புதிய ஏற்பாடு 139, புதிய ஏற்பாடு, பேஜ் நம்பர் 139. அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். ஆமென். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். இதுதான் இன்றைக்கி நம்மளுக்கு கொடுக்கப்படுற சத்தியம். இன்றைக்கி நம்ம இந்த வேதத்திலேருந்து நம்ம ஒரு சில விஷயங்களை இன்றைக்கி தியானித்து நம்மளுக்குன்னு எடுத்துகிட்டு போகிறோம். ஒன்று முதல் பாயிண்ட் அவர் நம்மளை கண்டாராம். நம்மளை காண்கிற தேவனாக இருக்க போகிறார் அவர். இன்றைக்கி வரைக்கும் அவர் நம்மளை காண்கிறதுனால தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம், சரியா? அவர் நம்மளை கண்டார் ஃபஸ்ட்டு. அடுத்தது அவர் நம்மளுக்காக ஒரு சில திட்டங்கள் வச்சுருக்கிறாராம். அந்த திட்டங்கள் எல்லாமே செயல்படக்கூடிய திட்டங்கள். நம்மளும் நிறைய திட்டங்கள் வச்சுருக்குறோம், ஆனால் எல்லாம் செயல்படுமா அப்படின்னு கேட்டால் செயல்படாது. நிறைய திட்டங்கள் திட்டம் பண்ண மாதிரி நடந்து முடியாது. ஆனால் இவர் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் திட்டம் பண்ணிட்டார்னா, ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஒரு திட்டம் வச்சுருக்கிறாருன்னா அந்த திட்டம் நிறைவேறும். நிறைவேறக்கூடிய திட்டங்களை அவர் நம்மளுக்காக இன்றைக்கி பண்ணி கொடுப்பார், சரிங்களா? மூணாவது, அவர் நம்மளை இந்த என்ன சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும் சரி, அது என்னவாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சூழ்நிலை. ஒரு சிலருக்கு லகுவாக இருக்குது, ஒரு சிலருக்கு ரொம்ப பாரமாக இருக்குது, ஒரு சிலருக்கு ஒரு மாதிரி ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த அழுத்தம் மட்டும் போகவே மாட்டேங்குது. என்ன மாதிரி சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலேருந்து அவர் வெளியில் கொண்டு வந்துடுவாராம் நம்மளை. அந்த சூழ்நிலையிலேருந்து ஏன் வெளியில் கொண்டு வருவார் அப்படின்னா, தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாக நம்ம. இந்த தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் விசேஷித்தவர்கள். அப்போது அந்த விசேஷித்தவர்களை கண்டிப்பாக அவர் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியில் கொண்டு வந்துடுவாராம். ஆனால் நம்ம என்ன செய்யணுமா தெரியுமா? அதற்கு அவரை விசுவாசிக்கணுமா? இப்போது எனக்கு இன்றைக்கி ஒரு சூழ்நிலை கொடுக்கப்படுது. இந்த சூழ்நிலை நேற்று இருந்ததா அப்படின்னு கேட்டால் நேற்றும் இந்த சூழ்நிலை இருந்தது. முந்தா நேற்று இருந்ததா? ஆமாம், முந்தா நேற்று இந்த சூழ்நிலை இருந்துச்சு. போன வருஷம் இருந்ததா? ஆமாம், போன வருஷமும் இந்த சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் இந்த சூழ்நிலையில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தா, நான் தொடர்ந்து விசுவாசிச்சேனா இல்லையா? அப்போ தொடர்ந்து விசுவாசிக்க வைப்பாராம் அவங்கள, சரியா? ஏன் தொடர்ந்து விசுவாசிக்க வைக்கிறாரு அப்படின்னா, இந்த தொடர்ந்து விசுவாசம் தொடர்ச்சியாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கேருந்து விடுதலை வருது. ஏன்னா ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கிறோம், அந்த வசனத்தை உள்ளே எடுத்துகிட்டு போகிறோம், சரியா? ஆனால் விசுவாசிக்க வைக்கிறது யார் தெரியுமா? போன வருஷம் இருந்த அதே விசுவாசம் இருக்குதா இன்னைக்கு? ஆமாம் இருக்குது. போன வருஷம் இருந்த அதே ப்ராப்ளம் இருக்குதா? ஆமாம் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வச்சுருக்கிறாருங்க. அந்த நேரத்தில் அதுதான் அவருடைய ஒர்க்கிங் பிளான்னு நம்ம சொன்னோம். நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், இந்த வீடை கட்டி 6 மாதத்தில் நான் முடிக்கணும்னு நான் பிளான் பண்ணுவேன். என்றைக்குமே 6 மாதத்தில் முடித்தது கிடையாது. 1 வருஷமோ 1.5 வருஷமோ ஆகிடும். ஆனால் அவர் ஒரு 6 மாதம் கழித்து என் வாழ்க்கையில் ஒரு திட்டம் வச்சுருக்கிறாருன்னு வைங்களேன். உதாரணத்துக்கு இன்றைக்கி என்ன தேதியில் இருக்கிறோம்? 8ஆம் தேதி, ஆகஸ்ட் 8ஆம் தேதியில் இருக்கிறோம். உதாரணத்துக்கு எனக்கு ஜனவரி 1 ஒரு காரியம் எனக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கிறாருன்னு வைங்களேன். கரெக்டாக ஜனவரி 1 அது நடக்கும்.
ஆனால் இந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் நான் தொடர்ந்து விசுவாசத்தில் நிலைத்திருக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். அப்போது நான் தொடர்ந்து விசுவாசத்தில் நிலைச்சிருக்கும் போது நம்மளுக்கு விடுதலை உண்டாகும் அப்படின்ற அவர் ப்ராமிஸ் பண்ணுறார். சரியா? அதுக்கு அடுத்தது இந்த இந்த ஒரு சூழ்நிலையிலேருந்து என்னை வெளியில் எடுக்கிறாரு பார்த்தீங்களா? அப்போது அது என்ன தெரியுமா? எல்லாருக்கும் இது கொடுக்கப்படுறதில்ல. எல்லாருக்கும் என் பக்கத்தில் 1000 பேரும் 10000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. எல்லாருக்கும் அது அணுகிருச்சு, அதனால தான் அவங்க விழுந்துட்டாங்க. என்னை ஏன் அணுகாது அப்படின்னா, இவர் அதிசயமானவர், அவர் நாமம் அதிசயமானவர். கரெக்டாக ஏசாயா 9:6 படி அந்த அதிசயத்தை அவர் செய்வாராம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அந்த அதிசயம் எப்படி இருக்குமா? உலக தோற்றம் முதற்கொண்டு யாரும் கண்டிராத அதிசயமாக இருக்குமா? அப்போ இன்னைக்கு என் பக்கத்தில் இருக்கவங்க ஒரு சூழ்நிலையில் போகிறாங்க, நானும் அதே சூழ்நிலையில் போயிட்டுருக்கேன். ஆனால் என்னோட முடிவு வேறப்பா. ஜனவரி 1ஆம் தேதி என்னோட முடிவு வேறு. இன்றைக்கி ஒருவேளை ஆகஸ்ட் 8ஆம் தேதி அவனை மாதிரியே தான் நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஜனவரி 1ன்னு எனக்கு குறிக்கப்பட்டிருந்துச்சுன்னா அந்த ஜனவரி 1 என்னோடய வாழ்க்கை மாறும். சரியா? அப்போ எப்படி மாறுமா? நம்ம தொடர்ந்து இந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் போது மாறுமா. அப்போ இன்னைக்கு இந்த காரியங்களெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஃபஸ்ட்டு யோவான் 9:1 இப்படி சொல்லுது, அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்போ பிறவி குருடன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவனுக்கு ரெக்கவரி ஏதாவது இருக்குதா? இவன் பிறக்கும் போதே குருடன் ஆயிட்டான். கரெக்டா? இவனுக்கு பிறந்ததுலேருந்தே கண்ணு தெரியல அப்படின்றது தான் இந்த வசனம், சத்தியம் அப்படி தான் சொல்லுது. அப்போ இந்த மனுஷனை அவர் கண்டாராம். அப்போ ஒரு தெய்வம் ஒரு மனிதனை பார்க்கும்போது அவனுடைய சூழ்நிலை எப்படி மாறுதுன்றதை அடுத்தது நம்ம ருசி பார்க்க போகிறோம். அப்போ என்னை இவர் கண்டாரா அப்படின்ற கேள்விக்கு பதில் என்ன? எஸ், நோ. சொல்லுங்க. எஸ். அப்போ எல்லார்கிட்டையும் எஸ்ன்ற பதில் தானே இருக்கு. என்ன கண்டாரா? கண்டுட்டாரா? அப்போ இங்கே ஒரு மனுஷனை கண்டாராம். பார்த்துக்கோங்க. இன்னைக்கு ஒரு மனுஷனை கண்டார். அவர் பார்த்த மனுஷன் சாதாரண ஆள் கிடையாது. அவன் பிறவி குருடன். அவனுக்கு என்னத்தை பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இனிமேல் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி அவனுக்கு ஐ டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் ஒன்று கிடையாது. இன்னொருத்தர் இறந்து போனவங்களுடைய கண்ணை எடுத்துகிட்டு வச்சு அவனுக்கு கண்ணு பார்வை அதெல்லாம் கிடையாது. ஆனால் பிறவி குருடன் அவனை பார்த்துட்டாரான். அப்போது இந்த மாதிரி சூழ்நிலையில் கூட நம்ம ஒரு சிலர் இருக்கலாம். இதுக்கு மேலே இது எனக்கே தெரியும்ல, இதுக்கு மேலே இதில் ஒரு பாசிபிலிட்டியும் இல்லை, இதுக்கு மேலே என் சூழ்நிலையில் எந்த மாற்றமும் வராது, எந்த காற்றையும் காணலை, மழையும் காணலை, நேற்றும் பார்க்கல, போன வருஷமும் பார்க்கல, போன வாரமும் நான் பார்க்கல, இனிமேல் எனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றதே எனக்கு தெரியலன்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் இன்னைக்கு அவர் உங்களை பார்க்குறாராம். பார்க்குறாருனாவே என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் ஏதோ ஒன்று செய்ய போகிறாருன்னு அர்த்தம். அப்போ இன்னைக்கு இந்த விசுவாசம் நம்மளுக்கு இருக்கு. நம்மளை பார்த்துட்டாரு. கரெக்டா? பார்த்துட்ட பிறகு அடுத்தது என்ன பண்றாராம் பாருங்க. யோவான் 9:2 இப்படி சொல்லுது. ஆமீன். சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்குறாங்க, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு டவுட் வருது. என்னடா இவன் இயேசு கிறிஸ்துவே நம்பிக்கிட்டு இருக்கிறான், இயேசு கிறிஸ்துவே விசுவாசிச்சுட்டு இருக்கிறான். இங்கே இந்த குருடன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சானா இல்லையான்றது கேள்வி இல்லை, குருடனை பார்த்தார் ஃபஸ்ட்டு. அதுதான் விஷயம். முதல்ல அவர் பார்த்துடுறாராம். அப்போ இன்னைக்கு நம்மளுடைய சூழ்நிலை ஒருவேளை ஒரு குருடனை போல இருக்கிற சூழ்நிலையாக இருக்கலாம். மற்றவங்க இப்படி கூட சொல்லலாம், இவன் செஞ்ச பாவத்தினால தான் இவன் இப்போ அனுபவிக்கிறான். ஆனால் என் தேவன் பாவிகளை நேசிக்கிறவரான். பாவிகளை ரட்சிக்கிறதுக்காக தான் நான் உலகத்தில் வந்தேன், நீதிமான்களை ரட்சிக்கிறதுக்கு கிடையாது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ ஒருவேளை இந்த இவன் செய்த பாவமோ இவன் பெற்றோர் செய்த பாவமோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க, சீஷர்கள் கூட சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம கூடயே இருக்கிறவங்க தான். சரியா? இது நம்ம சபையிலே இருக்கிறவங்க தான். ஆனால் நம்ம கூடயே நம்மளை மாதிரியே அவரையே பின்பற்றுறவங்க தான். ஆனால் நம்மளுக்கு ஒரு வேதனை, ஒரு தீங்கு உண்டாகும் போது அவங்களோட பார்வை இவ்வளோ தூரத்துக்கு தான் நிற்கும். அவங்க இப்படி தான் கணிப்பாங்க. ஏன்னா அவங்க தெய்வம் கண்ணை குத்தும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த தெய்வம் அன்பானவருங்க. இந்த தெய்வம் கண்ணை குத்துறவர் கிடையாது. ஒருத்தன் பாவத்தில் சாகாமல் இருக்கிறதுக்கு அவனை தன்னுடைய ரத்தத்தை சிந்தி அவனோட பாவத்தை கழுவுனாராம்.
அப்போ மற்றவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுக்கு ஒரு நிச்சயம் இன்னைக்கு கொடுக்கப்படுது. என்னன்னா, எனக்காக அவர் மரித்தார். சரியா? என்னோட இந்த சூழ்நிலை என்னோட பாவத்தினால கிடையாது. என்னோட பாவத்தினால நான் இல்லை, என்னோட மூதாதையர்கள் செய்த பாவத்தினால எனக்கு என் தலையில் விடிஞ்சிருச்சுன்றதும் கிடையாது. இது அடுத்தது சொல்கிறாரு பாருங்க. அடுத்தது பாருங்க, மூணாவது வசனத்துக்கு வாங்க. அப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து அதுக்கு பதில் சொல்றாரு பாருங்க. ஜனங்க இப்படிதான் சொல்லுவாங்க, இவன் செஞ்ச பாவத்தினால தான் இவனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க, இல்லை கிடையாது. நம்ம ஒரு சூழ்நிலையில் நம்ம போகிறோம் பார்த்தீங்களா, அது எதற்காக அப்படின்னு அவர் தெளிவாக சொல்கிறார் பாருங்க. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். அப்போ ஒரு 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 சூழ்நிலைக்குள்ளே நம்ம தள்ளப்படுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த மற்றவனும் அதே சூழ்நிலைக்குள்ளே தான் தள்ளப்படுறான். ஒரு அவிசுவாசியும் அதே சூழ்நிலைக்குள்ளே தான் தள்ளப்படுறான். மற்ற தெய்வங்களை வணங்குறவங்களும் அதே சூழ்நிலைக்குள்ளே தான் தள்ளப்படுறான். ஈவன் இதே கிறிஸ்துவை பின்பற்றவனும் அதே சூழ்நிலைக்குள்ளே தான் தள்ளப்படுறான். ஆனால் இவன் விசேஷித்தமானவன். இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்குற யாரெல்லாம், இந்த சத்தியம் யாருக்கெல்லாம் போய் சேருதோ, யாரெல்லாம் இதை காதார கேட்கிறாங்களோ, அவங்க எல்லாருக்கும் என்ன சத்தியம் சொல்லுது அப்படின்னா, இவன் விசேஷித்தமானவன், மற்றவனை போல இவன் கிடையாது. இவன் 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 ஏன் இப்படி பிறந்தானா, தேவனுடைய கிரியைகள் இவன் இடத்துல வெளிப்படுமா. அப்போ கிரியைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒர்க்கு, நம்மளுக்காக அவர் வேலை பார்ப்பாரு அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த குருடன் தான், இந்த சூழ்நிலை மோசமான சூழ்நிலை தான், இதுல இருந்து விடுவிப்பார் யாருமே கிடையாது அப்படின்னு அந்த குருடனே நினைச்சு அவன் உட்காந்துக்கிட்டு இருந்தாலும், அந்த குருடனை ஒருத்தர் பார்த்தாராம். பார்த்துட்ட பிறகு அவனுக்காக கிரியைகள் நடப்பிக்கிறதுக்காக பார்த்துருக்கிறாரு. சும்மா பார்க்கல, அவன் வாழ்க்கையில ஒரு கிரியை நடக்கணும். அந்த கிரியை என்ன தெரியுமா, அற்புதம் அப்படின்ற ஒரு கிரியை. அவர் நாமம் அதிசயம் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. சரியா? அப்போ அவனுக்கு அந்த அதிசயம் அப்படின்ற நாமத்தை உடையவர் என்ன செய்வாராம், ஒரு அதிசயத்தை செய்வாராம். அடுத்தது பாருங்க, 4:5 வாசிங்க. 4 முதல்ல வாசிங்க. ஆமீன். முதல்ல பாருங்க, பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். அப்போ இன்னைக்கு நம்மளை இந்த சூழ்நிலைக்குள்ள நம்மளை நடத்திட்டு போறாரு. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். கரெக்டா? அதுதானே வசனம். அப்போ அந்த வசனத்தின்படி எனக்கு தாழ்ச்சி இல்லாமல் என்னோட சூழ்நிலை மாறணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னோட பிதா, அதாவது இயேசு கிறிஸ்து பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர். இப்போ பாருங்க, நான் என்னை அனுப்பினவருடைய கிரியையை செய்ய வேண்டும். அப்போ என் மேலே எங்கே சித்தம் வச்சிருக்கிறார் பார்த்தீங்களா? எங்கே சித்தம் வச்சிருக்கிறாருன்னா, பிதாவும் என் மேலே என்னை விடுவிக்கணுன்றது தான் இன்னைக்கு சித்தமாக இருக்கிறாரு. அப்போ இன்னைக்கு சத்தியம் உங்களுக்கு என்ன அப்படின்னா, என்னை விடுவிக்கிறதுக்கு கிறிஸ்து மாத்திரம் சித்தமாக இல்லை, பிதாவும் சித்தமாக இருக்கிறாரு. அதனால தான் கிறிஸ்துவனுடைய பார்வை நம்ம மேலே விழுந்திருக்கு, வேற யார் மேலேயும் விழலை. பக்கத்தில் இருக்கவனும் குருடன் தான், ஆனால் அவன் மேலே விழலை, என் மேலே விழுந்துருச்சு. அதனால தான் நம்ம இந்த கிறிஸ்துவை தன்னுடைய தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஏன் அது பாக்கியம் தெரியுமா? ஏன்னா அந்த குருட்டாட்டம் நீங்கும். பிறவியிலிருந்தே இருக்கிற ஒரு காரியமாக இருக்கலாம், இல்லை சூழ்நிலை சரியே பண்ண முடியாத ஒரு விஷயமா இருந்தாலும் இவர் பார்க்கும்போது அது லேசான காரியமாகுது. அடுத்தது பாருங்க, அந்த 5வது வசனம் வாசிங்க. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். அப்போ ஒளி உள்ள வருது. அப்போ ஒளி உள்ள வரும்போது என்ன ஆகும்னா, நம்மளுடைய குருட்டாட்டங்கள்லாம் மாறும். அப்போ பிதாவும் இந்த சித்தத்துல தான் இருக்கிறாரு, கிறிஸ்துவும் இந்த சித்தத்துல தான் இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள ஒரு பரிசுத்த ஆவியானவர் வச்சிருக்கிறார் தெரியுமா? நம்மளை படைக்கும் போதே அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள கொடுக்கப்பட்டுருச்சு. சரியா? நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கிறாராம் பரிசுத்த ஆவியானவர். ஒரு வசனம் சொல்லுது, இருதயத்துக்குள்ள நான் வச்சு படைக்கும் போதே அந்த இருதயத்துக்குள்ள வச்சது பரிசுத்த ஆவியானவர். அப்போ இவங்க 3 பேருடைய சித்தமும் நான் குருடனாவே இருக்கணும்ன்றது கிடையாது, இதுல இருந்து நான் வெளியில வரணும். அதற்காக அவங்க 3 பேரும் வேலை பார்க்குறாங்களாம். எப்படி வேலை பார்க்குறாங்கன்றது 6வது வசனம் வாசிங்க. ஆமேன். அப்போ எப்படி வேலை பார்க்குறாரு பாருங்க. ஒரு என்னை படைத்தவர், சரியா, எனக்காக என்ன செய்கிறாரு, இறங்குறார். முதல்ல என்னை பார்க்கறது மாத்திரம் கிடையாது, எனக்கு ஒரு சில வேலைகளை அவர் செய்வார்.
இவ்வளோ நாள் வந்து நான் என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னா, ஆமாம் நான் காத்துக்கொண்டேன். அப்போ இந்த கிரியைகளுக்கு தக்க பலன் உண்டு. அப்போ என்ன பண்ணுறாராம் பாருங்க, இவைகளை சொல்லி அவர் தரையில் துப்பி உமிழ்நீரினால் சேற்றுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி. இது ஒரு கிரியைங்க. இப்போ இந்த இந்த நம்மளை படைத்தவர் வந்து நம்ம கண்களை தொட்டு நான் அவருடைய எச்சியை வச்சு மண்ணை குழச்சி என் கண்ணில் வந்து அவர் பூசுறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதற்கு மேலே எனக்கு பெரிய ஒரு மெடிசன் தேவைப்படாது. இதற்கு மேலே நான் யாரையும் தேடி போய் அலைய தேவை கிடையாது. இதற்கு மேலே என் சூழ்நிலையில் நான் இப்படியே இருப்பேன்றதும் கிடையாது. அவர் இந்த காரியத்தை பண்ணுறார், இந்த கிரியையை பண்ணுறாருனா என்ன அர்த்தம்னா, அடுத்தது அவர் வந்து என்னை வந்து இந்த சூழ்நிலையிலேருந்து வெளியில் கொண்டு வர போகிறாரு அப்படின்னு அர்த்தம். நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். யாரால் அனுப்பப்பட்டவன்? யாரால் அனுப்பப்பட்டவன் தெரியுமா? அவரால் தான் அனுப்பப்பட்டவன். அப்போது இந்த உலகத்துக்குள்ளே நம்மளை தெரிந்தெடுத்தார், நம்மளை அவர் தாங்க அனுப்பியிருக்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்னா, என்னை அனுப்பினவர் வந்து திரும்பி எனக்கு வந்து நிற்பாருன்னு அர்த்தம். எதற்காக நிற்பார் தெரியுமா? நான் இன்னைக்கு குருடனாக இருக்கிறேன், இந்த சூழ்நிலை எனக்கு மாறணும் அப்படின்றதுக்காக வந்து நிற்கிறார். அப்போ இன்னைக்கு நம்மளுக்கு கொடுக்கப்படுற சத்தியம் என்னன்னா, இந்த சூழ்நிலை வந்து மாறும். அது என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் சரி. நான் அனுப்பப்பட்டவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னை படைத்தவரால் நான் அனுப்பப்பட்டவன், கிறிஸ்துவால் நான் அனுப்பப்பட்டவன். தெரிந்து கொள்ளப்பட்டவனை தான் அனுப்புறாரு ஒரு சூழ்நிலைக்குள்ள, எல்லாரையும் அனுப்புறது கிடையாது. அப்போ இந்த சூழ்நிலை ஏன் 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 அந்த கேள்விக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வருது. ஏன்? அவருடைய கிரியைகள் என் வாழ்க்கையில் விளங்கணுமா? அதற்காக அவருடைய கிரியைகள் என்ன தெரியுமா? அவர் என்ன கிரியை செய்வார் தெரியுமா? ஒரு அதிசயத்தை அவரால் செய்ய முடியும். கண்ணு தெரியலனா யாருக்குமே அதை வந்து அதிசயமாக கண்ணை திறக்க முடியாது. ஆனால் இவர் ஒரு வித்தியாசமான ஒரு கிரியையை செய்வார். அந்த கிரியையை விசுவாசிக்கும் போது இவனும் என்ன பண்ணான் தெரியுமா? இவர் துப்பி கண்ணில் இதை பூசினோன்னா போயிட்டு சிலோவாம் குளத்தில் போயிட்டு கழுவு அப்படின்னு சொன்ன பிறகு அவன் போகிறான். அவன் உண்மையாகவே அவனும் ஒரு மனுஷன்தான். அவனுக்கு கண்ணு தான் தெரியாதே தவிர அவன் நிறைய கேள்வி ஞானம் உடையவனாக தான் இருந்திருப்பான். எத்தனையோ டாக்டர்கிட்ட போயிருப்பான். என்ன ஒரு மனுஷன் வந்து அவனுக்கு அந்த தெய்வன்றது தெரியாது. மனுஷன் வந்து துப்பி என் கண்ணில் தேய்க்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அதை தொடச்சி போட்டு கூட போயிருக்கலாம். ஆனால் அவன் போகலை. ஏன்னா அவன் அனுப்பப்பட்டவன். அவன் அப்படி போக மாட்டான். அந்த விசுவாசம் அவனுக்குள்ளே இருக்கும். புரியுதா? அவனுடைய கிரியைகளை அவர் காக்குறாரு. அப்போ இன்னைக்கு என்ன செய்ய போறாருன்னா, நம்மளுடைய விசுவாசத்தையும் ஒளிந்து போக விட போறது கிடையாது, நம்மளுடைய கிரியைகளையும் காப்பாத்திடுவாரு. அவன் வந்து தொடச்சி போட்டுட்டு கண்ணை ஒரு பாட்டிலில் தண்ணி எடுத்து கண்ணை கழுவிட்டுனா அவன் போகலை. அவன் போயிட்டு அந்த குளத்துல முங்கினான். அதுதான் அந்த கிரியை. அந்த கிரியையை காக்கிறவரும் அவர் தான். ஏன்னா அனுப்பப்பட்டவன். யாரால் அனுப்பப்பட்டவன்? படைத்தவரால் அனுப்பப்பட்டவன், கிறிஸ்துவனால தெரிந்து கொள்ளப்பட்டவன், கிறிஸ்துவனால அனுப்பப்பட்டவன். சரியா? அப்போ அடுத்தது பாருங்க, இந்த மாதிரி அனுப்பப்பட்டவன் என்ன பண்ணான் தெரியுமா? அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். அப்போ பார்வை அடையணுங்க. ஒரு சில சூழ்நிலைகள் மாறணும். அப்படி மாறணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் நம்மளை பார்க்கணுமா? அப்போ இந்த வசனம் நம்மளுக்கு சொல்லப்படுது அப்படின்னா, இந்த யோவான் 9:1 என்ன சொல்லுச்சுன்னா, நம்மளுக்கு முதல்ல அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். முதல்ல பார்க்கணும். அப்போ இந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்குதுன்னு அர்த்தம். இன்னைக்கு புரியுதா? இவ்வளோ நாள் இந்த இதே வசனம் நம்மளுக்கு வேற மாதிரி வெளிப்பட்டுச்சு. இன்னைக்கு என்ன மாதிரி வெளிப்படுது அப்படின்னா, இன்னைக்கு பார்க்கிறாரா நம்மளை. ஃபஸ்ட்டு பார்க்கிறார். பார்க்கிறவர் சும்மா பார்த்துட்டு போகிறவர் கிடையாது. யாரையுமே வந்து சும்மா பார்த்தது கிடையாது. பர்பஸ் இருந்தால் தான் பார்ப்பார். இந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்கணும்னா தான் பார்ப்பார். தெரிந்தெடுக்கப்பட்டவனை தான் பார்க்கவே செய்வார். அந்த அனுப்பப்பட்டவன் யார் தெரியுமா? தெரிந்தெடுக்கப்பட்டவன். அவர் பார்க்கிறார்னா அவர் அவனை செலக்ட் பண்ணுறாருன்னு அர்த்தம். அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்மளை செலக்ட் பண்ணி நம்மளுடைய பாடுகள் நீங்கிறதுக்கு ஒரு சில கிரியைகள் பண்ண போகிறார். அப்போ அந்த கிரியைகள் வித்தியாசமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து இதே குருடன் நிறைய டாக்டரை வந்து போய் பார்த்துருப்பான், ஆனால் எதுவுமே நடந்திருக்காது. இதே மனுஷன்தான். நம்ம இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கோம்ல சத்தியத்தை. நேற்று நம்ம போயிட்டு நம்ம நிறைய ட்ரைஸ் பண்ணியிருப்போம், நிறைய முயற்சிகள் எடுத்திருப்போம், அது நடந்திருக்காது. முந்தா நேற்று எடுத்திருப்போம், அது நடந்திருக்காது. ஆனால் இன்னைக்கு அவர் பார்த்துட்ட பிறகு இது நடக்கும். இனிமேல் நடக்காமல் போகாது. இன்னைக்கு இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நேராக வருது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஏதோ ஒரு காரியம், ஒரு அசைவு உண்டாக போகுது. ஏதோ ஒரு உங்களுக்கு இடையூறாக இருக்கிற ஒரு கல், அந்த கல்லை வந்து தலைக்கல் வந்து நசுக்கும். புரியுதா?
இதுதான் சத்தியம். அப்போ இது எப்படி நடக்குது அப்படின்றத பாருங்க. இது எப்படி நடக்குதான் பாருங்க. யோவான் 8 எடுத்துக்கோங்க. 8:31 எப்படி நடக்குதான் பாருங்க. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, யாரையும் பார்த்து ஒரு வசனம் வர்றது கிடையாதுங்க. எல்லாருக்கும் ஒரு வசனம் கொடுக்கப்படுறது கிடையாது. இன்னைக்கு கூட இப்போ கேட்டுட்டு இருக்க நம்மளுக்கு தான் இந்த வசனம் கொடுக்கப்படுறதே தவிர எல்லாருக்கும் கிடையாது. அப்போ இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, யார் விசுவாசிக்கிறாங்களோ, நான் தான் முதல்ல நம்ம இந்த பிரசங்க ஆரம்பத்திலே கேட்டேன். நான் நேற்று விசுவாசிச்சேன்னா ஆமாம் நேற்று விசுவாசித்தேன், போன வாரம் விசுவாசிச்சேன்னா ஆமாம் போன வாரம் விசுவாசித்தேன், 1 வருஷத்துக்கு முன்னாடி ஆமாம், 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆமாம். ஆனால் அந்த போன வருஷம் இருந்த அதே பிரச்சனை ஆமாம் இருக்குது, நேற்று இருந்துச்சு, போன வாரம் இருந்துச்சு, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இயேசு என்ன பண்ணுறாரான்னு தெரியுமா? தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி. அப்போ அந்த குருடனை நோக்கும் போது அவன் பார்வை அடைகிறான். புரியுதா? அப்போ இங்கே விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால். அப்போ இன்னைக்கு கொடுக்கப்படுற சத்தியம் என்ன தெரியுமா? இன்னைக்கு கொடுக்கப்படுற உபதேசம் என்ன தெரியுமா? இந்த குருடனுக்கு செய்த காரியத்தை நான் உங்களுக்கும் செய்வேன் அப்படின்றது தான் நம்மளுக்கு சொல்றாரு. அப்போ இதை நீங்க இந்த உபதேசத்தில் நிலைத்திருந்தால், நிலைத்திருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்ன வந்தாலும் என் சூழ்நிலை எப்படியா இருந்தாலும், நான் காத்தையும் காணலை மழையும் காணலை, நான் ஆனால் என்னோட கையின் பிரயாசத்தை நான் நெகிழ விட மாட்டேன், என்னோட கையின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிப்பாருன்ற விசுவாசம் எனக்கு உண்டு. நான் அதனால இன்னைக்கு என்னோட கையின் பிரயாசம் அப்படின்னா வேலை மாத்திரம் என் கையின் பிரயாசம் கிடையாது, நிறைய காரியங்களில் கையின் பிரயாசத்தை நம்ம கனெக்ட் பண்ணலாம். அப்போ என்னோட கையின் பிரயாசம் ஒருவேளை விசுவாசமாக கூட இருக்கலாம், என் கையின் பிரயாசம் நம்பிக்கையாக கூட இருக்கலாம். நான் விசுவாசத்தை அவர் மேலே வைக்கும்போது அந்த வசனத்தின்படி ஆகும். கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அப்போ நான் ஒரு விஷயத்தை விசுவாசிக்கும் போது அதை நான் பெற்றுக்கொள்வேன். நான் என்னத்தெல்லாம் விசுவாசிக்கிறேனோ, இன்னைக்கு என் தேவன் எனக்கு இன்னைக்கு சுகத்தை கொடுப்பார் நான் விசுவாசிக்கிறேன்னா அதை நிச்சயமாக நான் பெற்றுக்கொள்வேன். அப்போது நான் நேற்று விசுவாசிச்சேன்னா ஆமாம், போன வருஷம் விசுவாசிச்சேன்னா ஆமாம், இன்னைக்கு விசுவாசிக்கிறேன்னா ஆமாம், நாளைக்கும் நான் விசுவாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஏன் தெரியுமா? இந்த ஆகஸ்ட் 8 ஜனவரி 1 வரைக்கும் ஒரு பீரியட் இருக்குது. இந்த பீரியடில் நான் விசுவாசிச்சுட்டே இருக்க அழைக்கப்படுகிறேன். அதான் சொல்கிறாரு, என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷர்களாக இருப்பீர்கள். சீஷர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கண்டினியூஸாக நான் என்ன அர்த்தம்னா, நான் அவருடைய ஃபாலோயராகவே இருப்பேன். எப்போ நான் அவருடைய ஃபாலோயராகவே இருப்பேன் தெரியுமா? நான் ஒரு தடவையும் விசுவாசித்து நான் அற்புதங்களை ருசி பார்க்கும்போது. அப்போது நம்ம நிறைய அற்புதங்களை ருசி பார்த்துருக்கோம், நம்மளுக்கே தெரியும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் சாட்சி சொன்னோம், எவ்வளோ அற்புதங்களை ருசி பார்த்துருக்குறோம், எவ்வளோ மெய்யான தேவன்றது நம்மளுக்கே தெரியும். ஆனால் சில நேரம் நிலைத்து இல்லாமல் போயிடுறோம், சில நேரம் மறந்துடுது. கரெக்டா? சில நேரம் மறந்துடுது. அப்போது இந்த மறக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம நிலைத்திருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த 8:31 அதான் சொல்லுது, நிலைத்திருத்தீர்கள் ஆனால் மெய்யாகவே என் சீஷர்களாக இருப்பீர்கள். அப்போ என்ன செய்கிறாராம் பாருங்க, யோவான் 8:32 இப்படி சொல்லுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அப்போ இன்னைக்கு நம்மளுக்கு கொடுக்கப்படுற சத்தியத்தினால தான் நம்மளுக்கு விடுதலை, வேற எதுனாலையும் கிடையாது. நான் போயிட்டு என்னோட ஞானத்தினாலன்னு கேட்டிங்கன்னா கிடையாது, சத்தியத்திலிருந்து தான் விடுதலை. அப்போ சத்தியம் என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு குருடனை அவர் பார்க்கும்போது சும்மா பர்பஸ் இல்லாமல் பார்க்கறது கிடையாது, அவருடைய பார்வை ஒருத்தர் மேலே உழுறது பர்பஸ் இல்லாமல் கிடையாது, அவங்களுடைய வாழ்க்கையை கட்டமைக்கிறதுக்கு தான். அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை கட்டமைக்கிறதுக்கு தான் இந்த வசனம் வந்துருச்சு. இந்த 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 இது சும்மா கதை இல்லைங்க, புரியுதா? இது ஒரு கதை, இது பைபிளில் எழுதப்பட்டிருக்குது அப்படின்றது கிடையாது. இது நேற்று வாசிக்கும் போது வித்தியாசமான கதை, இன்னைக்கான என்னென்னா நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கு வந்த கதை இது. இந்த மாதிரி காரியங்களை என்னால் பண்ண முடியும் மகனே மகளே. அப்போ நீ என்னை விசுவாசிக்கும் போது உன் வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி நீக்கவே முடியாது ஹோப்லெஸ் சிச்சுவேஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஹோப்லெஸ் சிச்சுவேஷனை அவர் ஈஸியாக பண்ணி முடிச்சிருவார். அதற்கு ஒரு காலம் வச்சிருக்கிறார், அது வரைக்கும் காத்திரு, அது வரைக்கும் என்னை விசுவாசித்து கொண்டு இரு அப்படின்றது அர்த்தம். சரியா? அப்போ அடுத்தது பாருங்க, யோவான் 9:32 இப்படி சொல்லுது, எடுங்க. பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. பிறவி குருடன்
கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டது இல்லையே. இன்னைக்கு வரைக்கும் சத்தியமாக சொல்கிறேன், யாருமே திறந்தது கிடையாதுங்க. அப்போது எதுக்காக இந்த வசனம் இங்கே வைக்கப்பட்டிருக்குது தெரியுமா? நம்மளுடைய விசுவாசத்தை விருத்தி பண்ணுறதுக்கு தான். எதற்கு அவர் நம்ம விசுவாசத்தை விருத்தி பண்ணணும்னு விருப்பப்படுறாரு தெரியுமா? நான் பார்த்துக்கிட்டு இருக்கன்றதை நீ முதல்ல புரிஞ்சிக்கோ, நான் என் பார்வை உன் மேலே இருக்குன்றதை புரிஞ்சிக்கோ, உன்னுடைய அந்த மோசமான சூழ்நிலையிலேருந்து என்னால் வெளியில் கொண்டு வந்துட முடியும். அப்போ என்ன ஆகும்னா, இது வரைக்கும் உலக தோற்றம் முதல் இந்த மாதிரி காரியம் நடந்திருக்காது. அதனால தான் உங்களால் இதை பிலீவ் பண்ண முடியல. இந்த சூழ்நிலை ஏன்னா என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் வந்துச்சு, அவனுக்கும் இதே கதை தான். என்னோட அப்பாக்கும் இதே மாதிரி வந்துச்சு, அவங்களுக்கும் இதே கதை தான். எனக்கு மட்டும் எப்படி மாறுதலாக முடியும்? நம்மளுக்கு மாறுதலாக முடியும். ஏன்னா அந்த 9:1 இப்படி தான் சொல்லுது, நம்மளை பார்த்துட்டாராம், மற்ற எல்லாரையும் பார்க்கறது கிடையாதுங்க. அப்போ இந்த சத்தியத்தை கேட்குற நீங்கள் என்ன உணர்வடையணும்னா, என்னை பார்க்கிற தேவன், என்னை காண்கிற தேவன். இவர் சும்மா இல்லை, ஒருத்தரை பார்த்துட்டாருன்னா என்ன அர்த்தம்னா அவங்கள விடுவிக்க போகிறாருன்னு அர்த்தம். இப்போ சத்தியம் நம்மளுக்கு இன்றைக்கி என்ன சொல்லுதுன்னா, முதல்ல நான் அவங்கள பார்ப்பேன், அடுத்தது என்ன பண்ணுவேன், நான் ஒரு ஒர்க்கிங் பிளான் வச்சுருக்கிறேன். நான் எல்லாரும் இந்த எச்சியை துப்பி மண்ணை எடுத்து பூசினா இதாகிடாது, கிளியர் ஆகாது, அந்த கண்ணு திறக்கப்படாது. ஆனால் நான் எவனை பார்த்தனோ, எவனுக்கு என்னோட எச்சியை துப்பி அந்த மண்ணை குலைச்சனோ, எவன் கண்ணில் அதை பூசணனோ, எவனை அனுப்பப்பட்டவனா நீ போ அப்படின்னு சொன்னனோ, அவனை நான் ரட்சிப்பேன், அவன் கண்களை திறப்பேன். சரியா? அடுத்தது, நீ என்னை விசுவாசித்தால், நீ என்னை தொடர்ந்து விசுவாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறா. சும்மா இல்லை, கொஞ்ச நாளுக்கு இல்லை, அந்த யூதர்களை பார்த்து தெளிவாக சொல்கிறாரு பாருங்க. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, விசுவாசிக்கிறவன் தான், நம்மள மாதிரியே தான் அந்த யூதர்கள் விசுவாசிச்சாங்களாம். விசுவாசித்தவர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால், நிலைத்திருக்கிறது அப்படின்றது வேற, நான் ஃபாலோ பண்ணுறேன்றது வேற. நான் கூட ஃபேஸ்புக்கில் ஒரு சிலரை ஃபாலோ பண்ணுறேன். அப்போது நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறேன்னா, தொடர்ந்து அவங்களுடைய போதகத்தில் நான் நிலைச்சிருக்கிறேன்னா கிடையாது. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்னை ஃபாலோ பண்ணுறேன்னு நீ சொல்கிற, ஆனால் நிலைச்சிருக்கிறியா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்போது தொடர்ந்து நிலைத்திருந்தால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். அப்போ இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்கப்படுற சத்தியம் என்னென்னா, நான் உங்களை பார்த்துட்டேன், நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய போகிறேன், அது அற்புதமாக தான் முடியும். உலகத் தோற்றம் முதற்கொண்டு யாரும் இந்த மாதிரி காரியத்தை கேள்விப்பட்டது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வாழ்க்கையில். நான் கேள்விப்படவே இல்லையேப்பா, உன்னோட தாத்தாக்கு இப்படி தான் ஆச்சு, உன்னோட அப்பாவுக்கும் இப்படி தான் ஆச்சு, உனக்கு மட்டும் என்ன ஆச்சு, உனக்கும் இதே தான் ஆகும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தா உன்னோட காரியம் மாறுதலாக முடியும். ஏன்னா அவருடைய பார்வை எங்கே இருக்குது. அப்போது இன்றைக்கி சத்தியம் நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளை என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எல்லாரும் கைவிரிச்சாச்சு, இதுக்கு மேலே இதில் முடிவு கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல அது முடிவு கிடையாது. இவருடைய பார்வை உங்கள் மேலே விழுந்துருச்சு. அப்போ வெளிச்சம் உங்கள் மேலே விழுந்துருச்சு அப்படின்னா இருள் அகன்று போயிடும். அந்த சோதனைகள்லேருந்து நீங்கள் வெளியில் வர காலம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த ஜனவரி 1 நெருங்குதுன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ இந்த மாதிரி காரியங்களை தான் நம்மளுக்கு இன்றைக்கி ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போது இதை நம்ம விசுவாசிக்கும் போது இது ஒரு கதையாக மாத்திரம் நம்ம பார்க்கக்கூடாது. இந்த கதை ஏன் நம்மளுக்கு இன்றைக்கி இடைப்பட்டுச்சு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன் இந்த கதையை ஆவியானவர் நம்மக்கிட்ட இன்றைக்கி திரும்பியும் எத்தனையோ வருட காலங்களுக்கு முன்னாடி இந்த பைபிள் எல்லார் கையிலையும் கொடுக்கப்பட்டுருச்சு. எல்லாருக்கும் இந்த கதை போய் இன்றைக்கி சேரல. ஆனால் எனக்கு ஏன் இன்றைக்கி இந்த கதை வந்துச்சு, எனக்கே ஒரு பிறவி குருடனுடைய கதை இன்னைக்கு சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, ஏன்னா இது கதை கிடையாது, இது நம்மளை விடுவிக்கிற சத்தியம். சத்தியம் நம்மளை விடுதலை ஆகும். ஆமீன். அப்படியே நடக்கட்டும். நம்ம அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணி முடிச்சிடும். நன்றி தகப்பனே, இன்றைக்கு கூட சுவாமி தகப்பனே, இந்த சத்தியத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்தினால நாங்கள் விடுவிக்கப்பட போகிறோம், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய காலம் நெருங்குது, உங்களுடைய நேரம் நெருங்குகிறதற்காக நன்றி தகப்பனே. இப்பொழுது கூட சுவாமி இந்த வார்த்தைகள் வருது அப்படின்னா இந்த நேரம் நெருங்குகிறது அப்படின்னு அர்த்தம். எங்களோட பாடுகள்லேருந்து எங்களை நீங்கள் வெளியில் கொண்டு வர நேரம், எங்களோட கண்ணீர்கள்லேருந்து எங்களை நீங்கள் வெளியில் கொண்டு வர நேரம், எங்களுடைய உபத்திரவங்கள்லேருந்து எங்களை நீங்கள் வெளியில் கொண்டு வர நேரமாக இருக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை இடைக்கட்டுற நேரமாக இருக்கிறது. ஆமீன் தகப்பனே. எங்கள் தலைகளில் தலப்பா கட்டி ஏறுகிற நேரமாக இருக்கிறது, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்கள் தலைகளை உயர்த்துகிற நேரமாக இருக்கிறது, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது நீர் சொன்ன மாதிரியே நாங்கள் இந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க.
நீரே வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.